தென்னகத்தில் 150 பார்லிமெண்ட் தொகுதியில் மோடி காலி. அந்த சில பேர் ராம் லல்லாவை வச்சுட்டு அப்புறமா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எத்த தின்னா பித்தம் தெளின்னு தான் பிரதமர் வந்து தமிழ்நாட்டை நோக்கி வர்றாரு. அண்ணாமலை மீது இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா அண்ணாமலையை தூக்கி போடவும் முடியல. இந்த அண்ணாமலை வந்து டோட்டலா கூட்டணியை கெடுத்துட்ட. அதிமுக என்ன சொல்றது, முதல்ல இருந்து அண்ணாமலையை தூக்கி போடு, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு தான் அதிமுகவுடைய ஸ்டாண்ட் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். அவர் சைட்லேருந்து அதிமுகவுடைய கதவை டம்மு 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 டம்முன்னு தட்டுறாங்க. எடப்பாடி திறக்க மாட்டார். வேலுமணி போய் சொல்றாரு எடப்பாடி கிட்ட, எங்க மேலெல்லாம் கேஸ் இருக்குங்க, ஏங்க உங்க மேலேயே கேஸ் இருக்குங்க, இடி கேஸ் அவங்க எடப்பாடி சம்பந்தி மேல இருக்குங்க, நாளைக்கு ஏதாவது ஒண்ணு அவங்க ஏடாகூடமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கோவத்துல, அப்புறம் நீங்க தாங்குவீங்களா? 1,00,000 பேர் கலந்துப்பாங்க அப்படின்னாரு. மொத்தமா கலந்துக்கிட்டது 500 பேர் தான். வெறும் காலி சேரை பார்த்து அண்ணாமலை பேசிக்கிட்டு இருந்தாரு. இதுதான் வந்து அண்ணாமலை உருவாக்குன ட்ரெண்ட். அண்ணாமலையே கோவையில போட்டி போடலாமா, திருப்பூர்ல போட்டி போடலாமா, கரூர்ல போட்டி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காரு. மேல்மட்டத்துல இருந்து அழுத்தம் வருது, அவர் போட்டிடுறாரு. நான் சொல்றது நீங்க கேட்கலன்னா நான் கட்சியை விட்டு வெளில போறேன் அப்படின்னு சொல்றதா ஒரு தகவல் வருது. ஆமா, கட்சியை விட்டு வெளியில போயிட்டு அண்ணாமலை ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிப்பார். அவர் ஏஜேபின்னு. அவர் வந்து கவுண்டர்கள் மத்தியில ஒரு லீடரா வந்துட்டாரு. கவுண்டர் தொழிலதிபர்கள் அவருக்கு காசு கொடுக்க முன் வர்றாங்க. 2,500 கோடி ஆருத்ரா அடிச்சிட்டாரு. அண்ணாமலை அடிச்சிட்டாரு. அதை வச்சிருக்காரு, கையில காசு வச்சிருக்காரு. யார் யார் மேலே இடி ரெய்டு நடத்தணும், யார் யார் மேலே ஐடி ரெய்டு நடத்தணும், இதெல்லாம் தீர்மானிக்கிறாரு. பெங்களூர்ல அவங்க மனைவி பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது ஒரு பெரிய நெட்வொர்க். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேற ஏதாவது முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. வேலுமணி கட்சியை உடைப்பாரு. அதிமுக பீஸ் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் ஹசீப் சார். வணக்கம். பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு ஒரே வாரத்துல 2வது முறையாக வந்திருக்கிறாரு. ஏற்கனவே வந்து மோடி அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருவது பாஜகவினுடைய பயத்தை காட்டுவதா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து சென்னையில பேசும்பொழுது மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா, இது இப்படியாக திமுக சொல்வது திமுகவினுடைய பயத்தை காட்டுது, திமுக வயிற்றுல புளிய கரைக்குது அப்படின்ற மாதிரிதான் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. பொதுவா தேர்தல்னு வரும்பொழுது இது மாதிரி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், தேசிய கட்சிகள், அதனுடைய தலைவர்கள் பல மாநிலங்களுக்கு போவது வழக்கம். ஆனா ஒரு ஷார்ட் பீரியட்ல 2வது முறை வர்றது, மேலும் இனிமேலும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது போது இது எதை உணர்த்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தென்னகத்தில் 150 பார்லிமெண்ட் தொகுதியில மோடி காலி அப்படின்றது ஏற்கனவே தெரியும். வட மாநிலங்களில் ஒரு 100 தொகுதி ஜெயிச்சாங்கன்னா மொத்தம் 543 தொகுதி பார்லிமெண்ட்ல 250 தொகுதி ஆயிடும். இது வந்து சிம்பிள் ப்ரெடிக்ஷன். இந்த 100 தொகுதிகள் வந்து உங்களுக்கு யூபியா இருக்கலாம், பீகாரா இருக்கலாம், மகாராஷ்டிராவா இருக்கலாம், மற்ற மாநிலங்களா இருக்கலாம், ஏதாவது ஒரு மாநிலங்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாநிலங்களில் ஜெயிக்கிறது, உதாரணத்துக்கு இப்போ ராஜஸ்தான், மத்திய பிரதேச கூட தான் இருக்கலாம். அங்கே 50-50 தான் ஏற்கனவே அவங்க ஜெயிச்சது. பிஜேபிக்கும் 50-50 தான் கேப். ஸோ அது கூட இருக்கலாம். யூபியில் இப்போ அலையன்ஸ் ஃபார்ம் போய் சக்ஸஸ்ஃபுல்லாகுது. இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்த பாஜக வந்து கற்பூரி தாக்கூருக்கு வந்து பாரத் ரத்னா கொடுக்குது. ஸோ அவங்க வந்து ராமர் கோவிலை மட்டும் அவங்க நம்பி இல்லை, ராம் லல்லா, அந்த சில பேர் ராம் லல்லாவை வச்சுட்டு அப்புறமும் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னு வரும்போது அவங்களுக்கான வீக் பாயிண்ட் எதுனா தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இதுதான் அவங்களுடைய வீக் பாயிண்ட்டு. மோடி சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வரும்போதெல்லாம் அப்பப்போ போயிட்டு ஒன்று மகாராஷ்டிராவை டச் பண்ணுவார், இல்லைன்னா கேரளாவை டச் பண்ணுறாரு. கேரளாவில் ஒரு 3 தொகுதி 4 தொகுதி ஏம் பண்ணுறாங்க. பத்தனம்திட்டா ஏம் பண்ணுறாங்க, திருவனந்தபுரம் ஏம் பண்ணுறாங்க, திருச்சூர், இந்த 3 தொகுதியை வந்து அவங்க ஏம் பண்ணுறாங்க. 3 தொகுதியாவது ஜெயிக்கணும், 19ல் 3வது ஜெயிக்கணும் அப்படின்றது அவங்களோட ஏம். தமிழகத்தில் எப்படியாவது ஒரு 10 தொகுதியாவது ஜெயிக்கணும். 10 தொகுதி அப்படின்றது அவங்களுடைய கால்குலேஷன். அந்த கால்குலேஷனுக்கு இடையூறா இருக்கிறது வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய மோதல். அந்த மோதல்ல மிக முக்கிய பார்ட் வகிப்பது வந்து அண்ணாமலை. அந்த அண்ணாமலை ஃபேக்டரை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். ஏன்னா அண்ணாமலை வந்து ஆர்எஸ்எஸ் ஓட ப்ராடக்ட். ஆர்எஸ்எஸ் தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் பாஸ்.
ஆட்சிக்கு என்ன வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களே தவிர கொள்கை விஷயத்தில் ஆர்எஸ்எஸோட இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஆர்எஸ்எஸோட ஃபுல் பேக்கப் அண்ணாமலைக்கு இருக்கிறதுனால அண்ணாமலைன்றவர் கர்நாடகா தேர்தலில் அவரை போட்டு கர்நாடகாவில் ஃபெயிலியர் ஆகி எடியூரப்பா, ஜெகதீஷ் ஷட்டர் இவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசி எல்லாத்தையும் மோசமாக பண்ணார். அங்கேயும் ஒரு 8 மினிஸ்டர் அனி ட்ராப் பண்ணி அவரோட குரு BL சந்தோஷை சிஎம் ஆக்க முயற்சி பண்ணி அதுலேயும் தோற்று, தேர்தலையும் தோற்று, இதுக்கு மேலே அண்ணாமலை கர்நாடகத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கக்கூடாதுன்னு கர்நாடக பாஜகவே தீர்மானம் போட்டு அந்த அளவுக்கான நிலவரம் தான் அங்கே நடந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தவங்க இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இவர் ஒரு கல்ச்சரை ரெடி பண்ணி இப்போ அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, தமிழருவி மணியனுடைய காமராஜர் மக்கள் இயக்கம் அதுக்கு மிகப்பெரிய அரசியல் கட்சி, அதுக்கு 40% ஓட்டு இருக்கும். அந்த தமிழருவி மணியன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வானதி சீனிவாசன், அப்புறம் மேலிடத்து பிரதிநிதி, அதுக்கப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திர 4 பேரும் போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரமா பயந்துட்டாங்களா, எங்கள் வீட்டுக்கு மொத்தமாக இத்தனை பேர் வந்ததே இல்லையே, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே அப்படின்னு பயந்துட்டாங்களா, மறந்துட்டாங்களா, காப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா. அந்த மாதிரி பாஜக கண்டெடுத்த மிகப்பெரிய கூட்டணி கட்சி எதுனா தமிழருவி மணியனுடைய கட்சி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜான் பாண்டியன், அதுக்கப்புறம் AC சண்முகம், அப்புறம் பாரிவேந்தர் சொன்னார் பாஜக தமிழ்நாட்டில் 18% வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படின்னு அவங்க டிவி சேனல்லையே அறிவிச்சாங்க. ஆனால் அவர் ஒரு கூட்டம் போட்டார், ஒரு மாநாட்டு சிறுகனூரில் ஒரு மாநாடு போட்டார். அந்த மாநாட்டில் 1,00,000 பேர் கலந்துப்பாங்க அப்படின்னாரு. மொத்தமாக கலந்துக்கிட்டது 500 பேர் தான். வெறும் காலி சேரை பார்த்து அண்ணாமலை பேசிக்கிட்டு இருந்தார். இதுதான் அண்ணாமலை உருவாக்குன ட்ரெண்ட். இதுதான் 18% வாக்கு 20% வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்திருக்க கூட்டம் எல்லாமே காசுக்கு கூட்டு வரப்பட்ட கூட்டம். சென்னையில கூடிய கூட்டமும் அதுதான், அங்க கூடின பல்லடத்துல கூடின கூட்டமும் அதுதான், திருநெல்வேலியில கூடின கூட்டமும் அதான். எப்படி பல்லடத்துல அந்த மாதிரி கூட்டம் கூட்டிச்சுன்னா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பல்லடத்துல மில் தொழிலாளிகள், வட இந்திய மில் தொழிலாளிகள், அவங்கள வட இந்திய முதலாளிகளை மிரட்டி கூட்டிட்டு வருது. எடப்பாடி மதுரையில் நடத்தின பேரணிக்கும் வட இந்திய தொழிலாளர்கள் தான் வந்தாங்க. அது கவுண்டர்களாக இருக்கக்கூடிய முதலாளிகளை அவரும் மிரட்டுறாரு, இவரும் மிரட்டுறாரு. அவங்க கூப்பிட்டு மொத்தம் 44,000 சேர் தான் போட்டாங்க. அவ்வளோதான் சேரு, டோட்டல் சேரு 44,000 சேர்ல உட்காந்தாங்க. ஆனால் பல லட்சம் பேர் அணிதிரண்டு நிற்கக்கூடிய இந்த மாநாட்டில் அப்படின்னு நரேந்திர மோடி பேசுறாரு. பிரம்மாண்டமான கூட்டம் அப்படின்னும் போது நொந்து போயிட்டேன் நான். நமக்கே கணக்கு தெரியும், 44,000 சேர் தான். ஏன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு அங்கே கோவை மாவட்டத்தில் இருக்க பாஜகவின்னு சொல்கிறாங்க. 5 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. மொத்தத்தில் எத்தனை பேர் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது 44,000 பேர் சேர்களில் உட்கார வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அதிமுக எம்ஜிஆர் நல்லாட்சி கொடுத்தார், ஜெயலலிதா அதை விட நல்லாட்சி கொடுத்தார் அப்படின்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்கிறாங்க. இதே அமித்ஷா தான் சென்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொன்னார், எடப்பாடி ஆட்சி ஊழல் ஆட்சின்னு பன்னீர்செல்வமும் சொன்னார், அமித்ஷாவும் சொன்னார். இவங்க இப்படி சொன்னவங்க இப்போ மாற்றி பேசுகிறாங்க, அதிமுகவை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா அதிமுகவோட கூட்டணி வேணும், பிரதமர் லெவல்லையே அதிமுகவுடைய கூட்டணி வேணும். அப்போ இவங்களால அண்ணாமலையை அவாய்ட் பண்ண முடியாது. அதிமுக என்ன சொல்லுது, முதல்ல அண்ணாமலையை தூக்கி போடு, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு தான் அதிமுகவுடைய ஸ்டாண்ட் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். ஆனால் இவங்க அண்ணாமலையும் வச்சுக்கணும், டிடிவியும் வச்சுக்கணும், ஓபிஎஸ்சியும் வச்சுக்கணும், சசிகலாவையும் வச்சுக்கணும், அப்புறம் இந்த கிங்கரர்களாக இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கட்சிகள் தமிழருவி மணியன் மாதிரி ஆட்களையும் வச்சுக்கணும் அப்படின்றது இவங்களுடைய ஃபார்முலாவாக இருக்குது. இதுதான் டெட்லாக், பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கு இடையில இருக்கக்கூடிய டெட்லாக் இதுதான். ஸோ இந்த டெட்லாக்கை எப்படியாவது எம்ஜிஆரை பற்றி பேசி, ஜெயலலிதாவை பற்றி புகழ்ந்து பேசி, எப்படியாவது நாம் அதிமுகவோட நல்லபடியாக போயிடலாம், எடப்பாடி அதுக்கு அலோவ் பண்ணுவார் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் பேசுகிறாரு.
தொடர்ந்து அவர் வரக்கூடிய முயற்சி என்பதும் அவர் சைட்ல இருந்து அதிமுகவுடைய கதவை டம்மு 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 டம்முன்னு தட்டுறாங்க, எடப்பாடி திறக்க மாட்டார். இதுதான் பிரைம் மினிஸ்டர் தொடர்ந்து வர்றதுக்கான காரணம். அங்க வாங்குற எத்த தின்னா பித்தம் தெளின்னு தான் பிரதமர் வந்து தமிழ்நாட்டை நோக்கி வர்றாரு. அண்ணாமலை மேல நம்பிக்கை இல்லை. அண்ணாமலையால் தனியாக நீங்க சொன்னது போல அவரால் ஒரு மிகப்பெரிய கட்சியை நீங்க கூட்டிட்டு வர முடியல. பிரதமர் 2வது முறை வந்துட்டாரு, மேடையில வந்து பெரிய கட்சியினுடைய தலைவர் வந்து யாரையுமே பார்க்க முடியல. அதுவும் தேர்தல் பிரச்சார கூட்டம் இது. ஆனா ஆகவே அண்ணாமலை மேல நம்பிக்கை இல்லை, நானே டைரக்டா களம் இறங்குறேன் அப்படின்ற ஒரு சிக்னல் தான் இதுவா பிரதமரினுடைய இந்த ஷார்ட் பீரியட்ல வந்துட்டு போறது தமிழ்நாட்டுக்கு. இன்னொன்று, இந்த வருகை இப்படி ஒரு முக்கியமான தலைவர், தேசிய அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் ஒரு மாநிலத்துக்கு அடிக்கடி வராரு, மக்கள்கிட்ட பேசுறாரு அப்படின்னா அது எந்த வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? எப்பவுமே தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாம் ஹிந்தியில பேசுவாங்க, ஆரகேஹே அப்படின்வாங்க, எவனோ ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பான், அவர் ஒன்று பேசுவார், இவன் ஒன்று பண்ணுவான். அது கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஆரம்பிக்கும். கம்யூனிஸ்ட் தலைவர்களும் வருவாங்க, அவங்க பேசுறத இங்கிலீஷில் பேசுறதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜோதி பாசு கூட வருவார், அவர் இங்கிலீஷில் அரட்டேரியலாக பேசுவார். அது உட்காந்து இங்கே டபிள்யூஆர் வரதராஜன் வந்து அழகு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவான். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம், ரைட்டுங்களா? அப்போ இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து நமக்கு அமித்ஷாலாம் பேசினா தாங்க முடியாது. நட்டா கூட சமீபத்தில் வந்து பேசினார், அதையும் ரொம்ப தாங்க முடியல. இவங்களெல்லாம் ஆரட்டோரியல் ஸ்கில்ஸோடு பேச முடியாது, ஒரு பேச்சு கலையோடு இல்லை. ஆனால் மோடிக்கு அந்த கலை இருக்குது, அதுக்காக அவர் வந்து பேசுகிறாரு. அண்ணாமலை மீது இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் அண்ணாமலையை தூக்கி போடவும் முடியல. அண்ணாமலை வந்து என் மண் என் மக்கள் யாத்திரைன்னு ஒரு யாத்திரையை வந்து தமிழ்நாடு முழுக்க நடத்தியே காமிச்சிட்டார். இட் இஸ் ஆன் பர்ஃபார்மன்ஸ். அது மாதிரி ஒன்று நடத்தி காமிச்சிருக்க. அந்த யாத்திரைன்றது அவர் எப்படி நடத்தினான்றது நமக்கு தெரியும். டிடிவி தினகரன் கூட்டம் மாதிரி தான், ஒரு 2 வேனில் ஆட்களை திரட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஆட்கள் அனுப்புறது தான் அண்ணாமலையுடைய யாத்திரைன்னு வச்சுக்கோங்களேன். அங்கங்கே வசூல் பண்ணுறது, பல ஊர்களில் வந்து கொள்ளையடிக்கிறது, வசூல் பண்ணுறது, அது மாதிரி ஒரு பல கோடி ரூபாய் ஒரு வசூல்லையே சேர்த்துட்டாரு. கூட அமர் பிரசாத் ரெட்டி தானே கோ கன்வீனர் என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு, அது மாதிரி பண்ணுறது. அதில் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன்லாம், பொன் ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இன்வால்மெண்ட்டே காட்டலை. இவங்க மட்டும்தான், அமரும் அண்ணாமலையும் தான். இந்த அண்ணாமலை வந்து டோட்டலாக கூட்டணியை கெடுத்துட்டார். அவர் முந்தா நாள் டெக்கான் கிரானிக்கலில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதாவது பிரதமர் பேசியதற்கு அடுத்த நாள் வந்து ஒரு இன்டர்வியூ வருது டெக்கான் கிரானிக்கலில். பிரதமர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பாராட்டி பேசிய பிறகு ஒரு இன்டர்வியூ. நான் சொன்னது எதிலிருந்தும் நான் வாபஸ் பெற மாட்டேன். ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி. முத்துராமலிங்க தேவரை பார்த்து பயந்து அண்ணா மதுரையிலிருந்து ஓடினார். இது எதையும் நான் வாபஸ் பெற மாட்டேன், நான் சொன்னதுதான் அப்படின்னு அண்ணாமலை அடிக்கிறார். ஒரு பிரதமர் ரேஞ்சில் ஒருத்தர் வந்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்து பேசுகிறாரு, அதிமுகவை புகழ்ந்து பேசுகிறாரு. ஆனால் இன்டர்வியூ கொடுக்கக்கூடிய மாநில தலைவர் வந்து இந்த வார்த்தைகளை வந்து டெக்கான் கிரானிக்கலில் கொடுக்குறாரு. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியும் வந்து தெலுங்கானாவில் வந்து ஒருத்தர் இருந்தார், மாநில தலைவர், செம்மையாக இருந்தார். ஆனால் அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே ஒத்து வரல. அதனால் அவரை வந்து பிரதமர் பயங்கரமாக புகழ்ந்தார். இந்த மேடையிலே அண்ணாமலை பாய் அப்படிலாம் தட்டுவார். இவர் முதுகில் தட்டி கொடுப்பாரு. அவர் ஏற்கனவே ஓபியை தட்டினாரு, சசிகலாவை தட்டினாரு. அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அண்ணாமலை பாய் தட்டுவார். அப்போ அண்ணாமலை மாதிரி தெலுங்கானாவில் இருந்த ஒரு தலைவரை வந்து பெரிய அளவுக்கு புகழ்ந்தார் மோடி புகழ்ந்துன்னா அவர் கூட்டணிக்கு சரியா வரலன்னு சொல்லிட்டு அவரை தூக்கி போட்டாங்க. தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி தூக்கி போட்டாங்க. ஆனாலும் அந்த தேர்தலில் வந்து பிஜேபி தோத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் பெரிய அளவுக்கு டபுள் டிஜிட்டுக்கு வரல, 9 சீட் தான் வந்தாங்க தெலுங்கானாவில். ஸோ அந்த மாதிரி இவரையும் தூக்கி போட்டுருவாங்க. தேர்தல் கூட்டணி வந்து எடப்பாடி ஓகே பண்ணார்னா தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றது இவங்களுடைய கால்குலேஷன். ஸோ எப்படியாவது இவங்க இந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் யுனைட் பண்ணி, ஏன்னா பிஜேபி கால்குலேஷன் சிம்பிள், பாமக, தேமுதிக, அதிமுக வட மாவட்டங்கள், சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் தென் மாவட்டங்கள்,
கூடவே கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், அதுவும் தென் மாவட்டங்கள். கன்னியாகுமரியில் வந்து அவங்களுக்கே ஸ்ட்ரென்த் இருக்குது. பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ், அது ஒரு தனி பூமி, அது கந்தக பூமி மாதிரி ஒரு தனி பூமி. அது அந்த பூமியில் மதம்தான் பேசும். ஸோ அந்த பூமிக்குள்ளே அந்த ஃபைட்டு. அதுக்கப்புறம் நெல்லையிலேருந்து ஆரம்பித்து தஞ்சாவூர் வரைக்கும் சசிகலா அன்கோ, ஓபிஎஸ் அன்கோ, டிடிவி தினகரன் அன்கோ, கூடவே பிஜேபி அன்கோ, ஏடிஎம்கே அன்கோ. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் கவுண்டர் அன்கோ, எடப்பாடி அன்கோ. அப்புறம் இப்படி வந்தால் வன்னியர் அன்கோ. ஏடா கொஞ்சம் அப்படி நடுவில் பட்டுத்தறியில் ஊடுற வெள்ளைப்பாகு, மஞ்சப்பாகு மாதிரி தேமுதிக பாகு. இப்படி போட்டு ஒரு கால்குலேஷனை போட்டோன்னா பல தொகுதிகளில் வந்து திமுகவுக்கு கடுமையான போட்டியை உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு போட்டியை உருவாக்க முடியும். அது வந்து நம்ம வந்து ஒரு வின்னிங் காம்பினேஷனுக்கு கொண்டு போகலாம். குறிப்பாக கொங்கு பெல்ட்டில் கொண்டு போகலாம். கோவையில் டிஎம்கே ரொம்ப வீக்காக இருக்கு. கோவையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குமே பிஜேபியும் ஏடிஎம்கேவும் தான் கட்சியாக தெரியுது. இவங்க வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடத்துகிறாங்க, அதுக்கு கோடிக்கணக்கில் வசூல் பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க பல இடத்துல நடத்துறது. அது கோவையை பிஸியாக வைக்குது. இந்த சைடில் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளை 3 நாளைக்கு வந்து எஸ்பி வேலுமணி கொண்டாடுறாரு. திமுக வந்து செந்தில் பாலாஜி சிறைக்கு போனப்புறம் அங்கே மூமெண்ட்டே இல்லை, டெட்டாக இருக்குது. ஸோ அந்த பெல்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? கோவை இருக்கலாம். இப்போது அண்ணாமலையே கோவையில் போட்டி போடலாமா, திருப்பூரில் போட்டி போடலாமா, கரூரில் போட்டி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால்குலேட் பண்ணி சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அண்ணாமலையே அந்த நிலைமையில இருக்காரு. அவர் போட்டியிட மாட்டேன்லாம் சொல்லுவாரு. சொன்னது அண்ணாமலை தானே, அப்படியே மாத்திப்பாரு அவரு. மேல் மட்டத்துல இருந்து அவர் போட்டியிடணும்ன்ற ஒரு அழுத்தம் வருதா? அது வேற வழி இல்லாம அவர் போட்டிடுவாரா? அப்படி பார்க்கலாம். மேல் மட்டத்துல இருந்து அழுத்தம் வருது, அவர் போட்டியிடுறாரு. அதுக்கான சர்வே எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இதுக்குள்ள ஏதாவது ஒன்று ஜெயிக்க முடியுமா அப்படின்றது தான் பாஜகவோட கணக்கு. ஸோ போட்டி ஏற்படுத்தலாமா, வெற்றி பெறலாமான்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? போட்டி ஏற்படுத்துற சில இடங்கள்ல மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா வெற்றி பெறலாம்ல. ஒரு ட்ரை தானே. உதாரணத்துக்கு கோவையில கமலை போடுறீங்க, கமலை நிக்க வைக்கிறீங்க. அங்க வந்து மக்கள் நீதி மையம் அதிகமா இல்லை. அங்க வந்து பாஜக, சப்போஸ் பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சதுன்னா டஃப் ஃபைட் கொடுக்கலாமா? அமையலைன்னா கூட பாஜக நின்றுதுன்னா நம்ம வேலுமணி வந்து பாஜகவை ஜெயிக்க வைக்கிற வேலையை செய்வார. ஏடிஎம்கேக்குள்ள இருந்துன்னே பாஜகவை ஜெயிக்க வைக்கிற வேலையை வேலுமணி செய்வார்ல. அண்ணாமலை அதான் ட்ரை பண்றாரு. அண்ணாமலை போட்டிட்டா என்ன நடக்கும்லாம் சொல்ல முடியாது. அதுக்கான விஷயங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ணாமலை வாசஸ் கமல், அண்ணாமலைனா ரஜினி, ரஜினி வாசஸ் கமல், இதுல யார் ஜெயிப்பா? அண்ணாமலை வாசஸ் நாயகன் அப்படியா போட முடியும்? அப்படி வந்தா அப்படி பார்த்துக்கலான்னு வைங்க. அந்த மாதிரி எலெக்ஷன் தேர்தல்ன்றதே பெர்மியூட்டேஷன், காம்பினேஷன், இந்த விஷயங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய விஷயங்கள். அதுல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றது தான். இப்போ ரூட் அவுட், இதுல கர்நாடகாவில் ரூட் அவுட் ஆனவொன்னு என்ன பண்ணாங்க? அவங்க குமாரசாமி அலைன்ஸை ஸ்ட்ரக் பண்ணாங்க, அண்ணாமலையை வெளியே தூக்கி போட்டாங்க. அண்ணாமலையுடைய சந்தோஷம் வந்து நீ கர்நாடகத்துக்குள்ள வரவே கூடாதுன்னாங்க. ஜெகதீஷ் ஷெட்டர் அண்ணாமலையால பிஜேபியிலேருந்து வெளியேற்றப்பட்ட ஆள் அவரை உள்ள எடுக்கிறாங்க. குமாரசாமி அலைன்ஸை ஸ்ட்ரக் பண்றாங்க. ஏன்னா அப்ப எது தோல்விக்கான காரணங்களோ அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி கையில் எடுக்கிறாங்க. நீங்க ஒரு பெரிய காம்பினேஷன் சொல்றீங்க. பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், அதிமுக, டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், இப்படி நீங்க சொல்ற இந்த காம்பினேஷன்ல பாஜக போட்டிடுறது அப்படின்னா இந்நேரம் வந்து முடிவாயிருக்கணும்ல இந்த அலைன்ஸ்ல. அட்லீஸ்ட் பாதி பேராவது முடிவாயிருக்கும், கட்சிகளாவது முடிவாயிருக்கும். இந்த அலையன்ஸ்ல வந்து அதுதான் கருவின் குற்றம். அது இதுதான் வந்து அமித்ஷா வந்து எடப்பாடி கிட்ட சொல்றாரு. இந்த அலையன்ஸ் தான் சொல்றாரு. இந்த அலையன்ஸ் அவங்க சட்டமன்றத்திலேயே ட்ரை பண்றாங்க. இந்த அலையன்ஸ் வந்து சட்டமன்றத்திலேயே எடப்பாடி ஏத்துக்கிட்டு போயிருந்தாருன்னா 48 தொகுதி வந்து அவர் டிடிவியால தோத்துருக்க மாட்டார். 75 தொகுதி ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி, டிடிவியால தோற்ற தொகுதிகள் 48. ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளவு வருது? ஆல்மோஸ்ட் தேவையான நம்பர் வந்து மேஜிக் நம்பர் ரீச் பண்ணிருக்கலாம். ஆட்சி மறுபடியும் எடப்பாடி. அதை வந்து எடப்பாடி அப்பவுமே மறுதளிச்சார், ஓபிஎஸும் மறுதளிச்சார். ரைட்டுங்களா?
ஓபிஎஸும் கூட தானே இருந்தார். அப்போ அவரும் சேர்ந்து தான் மறுதளிக்கிறாரு. முதல்வர் வேட்பாளர் யார் என்ற பிரச்சனையில் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு போகிறாங்க. இப்போ இந்த தேர்தலை கூட விட்டுடலாம். 2026 தேர்தலில் வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லணும்ல, நீங்க சொல்லவே இல்லையே. பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற அந்த கூட்டணியில பல முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்காங்க. எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி வந்து பாஜக உத்தரவாதத்தை கொடுக்க முடியும்? பங்கால்ல மம்தாவோட கூட்டணி வைக்கிறீங்க, யார் சிஎம்? மம்தா. அதை தாண்டி நீங்க சொல்ல முடியுமா? இங்க ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கிறீங்க, யாரு சிஎம்? அப்ப எங்க எடப்பாடினா ஜெயலலிதாவோட மம்தாவோட சின்னவரா? அதிமுக ரொம்ப சின்ன கட்சியா? இவ்வளவு பெரிய கட்சி, அதை நீங்க மதிக்கணும்ல. 4.5 வருஷம் உங்க கூட நின்று இருக்கோம்ல. முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு விரோதமான எல்லா பில்லும் பாஸ் பண்ணியிருக்கோம்ல. டயரை நக்கியிருக்கோம்ல, கீழே குனிஞ்சிருக்கோம்ல, தவழ்ந்து தவழ்ந்து போயிருக்கோம்ல. அப்போ நாங்கள் இவ்வளோ பண்ணதுக்கு என்ன மரியாதை? ஒரு இஷ்யூ அது. 2வது இஷ்யூ, நான் தான் முதலமைச்சர்ன்றாரு யார்? அண்ணாமலை. அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு எப்படி வந்து அதிமுகவுக்கு செகண்ட் பிடிலா வேணா நீங்க வாசிக்கலாம். இப்போ ஒரு கச்சேரி நடக்குது, கச்சேரியில வந்து ஒரு பாகவதர் பாடிக்கிட்டு இருக்காரு, பின்னாடி வேணா பக்கவாத்தியா இருக்கலாம். கூட கூட பாடினா என்ன ஆர்வம்? ரெட்டை கச்சேரி ஆகும்ல அது. ரெட்டை கச்சேரிய 2 பேரும் ஒத்துக்கிட்டு ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நீ வந்து முதல்ல பாடு, நான் 2வது பாடுனா ஓகே. இது ஏடா கூடமா நீ ஒன்று பாடினா, ஏடா கூடமா பின்னாடியிலேருந்து இன்னொன்று பாடினா அந்த கச்சேரி எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கச்சேரி தான் அண்ணாமலை தலைமையில் நடக்குது. அப்போ அண்ணாமலை என்ன ப்ரோக்ராம் கொண்டு வராப்புல, நான் பாஜகவை வலுவூட்டுறேன், பாஜகவை வந்து நான் ஜெயிக்க வைக்கிறேன், ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் அவர் கொண்டு வர்றார். நான் வந்து ஜெயிக்க வைக்கிறேன், நிற்க வைக்கிறேன், போக வைக்கிறேன், பாஜகவுடைய தனித்துவத்தை நான் காப்பாத்துறேன். அதுல ஒரு படி மேல போய் நான் சொல்றதை நீங்க கேட்கலன்னா நான் கட்சியை விட்டே வெளில போறேன் அப்படின்னு சொல்றதா ஒரு தகவல் வருது. ஆமா, கட்சியை விட்டு வெளியில போயிட்டு அண்ணாமலை ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிப்பார் அவர், ஏஜேபின்னு. அவர் வந்து கவுண்டர்கள் மத்தியில ஒரு லீடரா வந்துட்டாரு. கவுண்டர் தொழிலதிபர்கள் அவருக்கு காசு கொடுக்க முன் வர்றாங்க. கவுண்டர்கள் வந்து அந்த பெல்ட்ல ஃபுல்லா அவர் சொன்னா கேட்குறாங்க. அதான் பல்லடம் கூட்டம். ஆட்கள் அனுப்புறாங்க. சாதாரண ஒரு IPS ஆபீசரா அவர் இன்னைக்கு இல்லை, அவர் வளர்ந்துட்டார். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடராகவும் நிற்கிறாரு, காசும் சம்பாதிக்கிறாரு. ஆருத்ரால சம்பாதிக்கிறாரு. 2500 கோடி ஆருத்ரால அடிச்சிட்டாரு. அண்ணாமலை அடிச்சிட்டாரு. அதை வச்சிருக்காரு, கையில காசு வச்சிருக்காரு. யார் யார் மேலே இடி ரெய்டு நடத்தணும், யார் யார் மேலே ஐடி ரெய்டு நடத்தணும், இதெல்லாம் தீர்மானிக்கிறாரு. எல்லாரையும் மிரட்டுறாரு. அமர் பிரசாத் ரெட்டியை விட்டு எல்லாரையும் மிரட்டுறாரு. செந்தில் பாலாஜி வந்து ஜெயிலுக்கு போனால் யாருக்கு கொண்டாட்டம்? டேய் நீ அடுத்து ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை மிரட்டுற இன்னொரு ஆளுக்கு காசு. இதானே எலக்டோரல் பாண்டே? அதானே ரெய்டுக்கு போகிறது துட்டு வர்றது, ரெய்டுக்கு போகிறது துட்டு வருது. 33 கம்பெனியை அப்படிதானே காசு வாங்கியிருக்கு பிஜேபி. அதே ரெய்டுக்கு போகிறது துட்டு வாங்குறது பிஜேபி கட்சி எலக்டோரல் பாண்டா வாங்குறது. அண்ணாமலை வந்து தன்னுடைய சொந்த எலக்டோரல் பாண்டா வாங்கிட்டு பெங்களூர்ல அவங்க மனைவி பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது ஒரு பெரிய நெட்வொர்க். அது ஒரு 1000-2000 கோடி சேர்ந்துருக்கும். இப்போ அதுதான் லண்டனுக்கு போறாரு. லண்டன்ல மணி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அங்க கரிகாலனை பாக்குறாரு, மணல் மாஃபியா கரிகாலனை. அங்க 300 கோடி ரூபாய் அங்கேருந்து வாங்குறாரு. அந்த படம் டிரான்ஸ்ஃபர். ஸோ மானிட்டரி நிற்கிறாரு அவரு, ஒரு அரசியல் கட்சி தலைவராக நிற்கிறாரு. நீங்க இப்போ அண்ணாமலை மேல கை வச்சா என்ன ஆகும்? அண்ணாமலை ஏஜேபின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு போடுவார். அது பிஜேபிக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு கஷ்டமாயிடும். அதுதான் பயப்படுறாங்க. அண்ணாமலைக்கு அந்த கருத்தியல் கொள்கை RSS அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து தன்னுடைய நலனுக்காக பிஜேபியில இருக்கிறார், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அவர் என்னைக்கும் கருத்தியலுக்கான ஒரு ஆளே கிடையாது. ரஜினி இவரை முதலமைச்சர்னு சொன்னவர் தானுங்க. ரஜினி கட்சிக்கு என்ன கருத்தியல் இருந்தது? நாளைக்கு விஜய் ஆரம்பிக்க போறார் கட்சி, அதுக்கு என்ன கருத்தியல் வந்துடும்? என்ன கருத்தியல் வந்துடும்? ஒன்றும் வராது போறதுல. தனிநபர் ஸ்துதி, தனிநபர் புகழ்ச்சி, தனிநபர் விஜய் சிரிச்சா எல்லாரும் சிரிக்கணும், விஜய் அழுதா எல்லாரும் அழுகணும். இதுதானே அந்த இமேஜ் பில்டிங், இமேஜ் பாலிட்டிக்ஸ் தானே வரும். இதுதான் வந்து அண்ணாமலைக்கும் ஒண்ணுமே கிடையாது. அண்ணாமலைடா அப்போ ஒரு டிக்டேட் பண்ற டேர்ம்ஸ் என்னன்னா, நான் என்னைக்குமே ஏடிஎம்கேக்கு வந்து செகண்ட் பிடில் வாசிக்க மாட்டேன். ஏடிஎம்கே வந்து அழிக்கக்கூடிய ஒரு கட்சி. ஏடிஎம்கேவை அழிக்கிற முயற்சிகளில் பிஜேபி வந்து
ஜெயலலிதா இறந்த உடனே அந்த வேலைகளை ஆரம்பிச்சு தான் ஓபிஎஸ்ஸை தனியாக பிரிக்கிறாங்க. அதுக்கு தான் கூவத்தூர் நடக்குது. கூவத்தூரில் எடப்பாடியும் சசிகலாவும் ஆன்டி பிஜேபியாக நிற்கிறாங்க. பிஜேபியுடைய கருத்தியலுக்கு எதிராக நிற்கிறாங்க. அவங்க வந்து ஓபிஎஸ் அட்மிட் பண்ணல. ஓபிஎஸ் பிஜேபி கேம்பில் நிற்கிறாரு, இவங்க பிஜேபிக்கு எதிராக நிற்கிறாங்க. எடப்பாடி முதல்ல ஆட்சிக்கு வர்றது, முதலமைச்சராக வர்றது வந்து பிஜேபிக்கு எதிராக தான் வர்றாரு. ஆனால் ஆட்சியில் சர்வைவ் ஆகிறதுக்கு பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. சர்வைவ் ஆகி ஆட்சி முடிஞ்ச உடனே பிஜேபியை தூக்கி போடுறாரு. இதுதான் எடப்பாடி. சசிகலா காலில் விழுவார், மேலே வருவார். பிஜேபி சொல்லி தான் சசிகலாவை தூக்கி போடுறாரு. பிஜேபி ஆதரவு நிலைக்கு போகும்போது நீங்களாம் ஆம்பளைங்களா அப்படின்னு குருமூர்த்தி கேட்குறாரு. சசிகலா காலில் உயர நீங்களாம் ஆம்பளைங்களா அப்படின்னு குருமூர்த்தி கேட்கும்போது தான் தூக்கி போடுறாரு. போகிறது தூக்கி போடுறது, போகிறது தூக்கி போடுறது, இது வந்து எடப்பாடிக்கு கை வந்த கலை. பிஜேபி சைட்லேயும் போகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வர்றாங்க. ரைட்டுங்களா? பாமகக்கு என்ன நிர்பந்தம் இருக்குது? ஏன் அவங்க பிஜேபியோட போகணும் அப்படின்னா, பாமக அன்புமணி மேலே மெடிக்கல் காலேஜ் கேஸ் இருக்குது, அந்த கேஸ் ஒன்று இருக்குது. தேமுதிக ஏன் போனோம் பிஜேபியோட அப்படின்னா, யாராக இருந்தாலும் தேமுதிக பொறுத்த வரைக்கும் நம்ம ஓலா கார் மாதிரி தான். இவ்வளோ தொலைவு போனீங்கன்னா இவ்வளோ மீட்ரு வரணும், இந்த தேர்தலை பார்த்தோன்னா நான் இவ்வளோ கோடி சம்பாதிக்கணும். இதுதான் பாமகவும் கிட்டத்தட்ட அதோட தான் சேர்ந்து வரும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் இங்கே அகாமடேட் ஆவாங்க. பாமக, தேமுதிக, ரைட்டா எடப்பாடியோட அதிமுக, கூடவே இன்கம் டேக்ஸில் மிரட்டி வச்சிருக்க சசிகலா, பாஜக அடிமையான பன்னீர், சுகேஷ் சந்திரசேகர் மூலமாக மிரட்டியே வச்சு விலைக்கு வாங்கப்பட்ட, திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டு பாட புகட்டப்பட்ட டிடிவி தினகரன். இது சவுத்துக்கு. நார்த்துக்கு வரும்போது பாமக, தேமுதிக, அதிமுக, இது இந்த காம்பினேஷன். ஏன் இது வராது? ஒரே ஒரு விஷயம் இங்க முரண்படுறது யாருன்னா எடப்பாடி. அந்த முரண்பாடு தொடர்பாக தான் கேள்வி. இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அப்படின்றத தாண்டி ஒரு 2026 சட்டமன்ற தேர்தல் அவர் முன்னாடி இருக்கு. அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி அவர்கிட்ட இருக்கு. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்புல அவர் இருக்காரு. கட்சியை காப்பாற்றணும். தான் வந்து கட்சியை காப்பாற்றணும்னா கட்சிக்காக கிடையாது, தொண்டர்களுக்காக கிடையாது, கொள்கைக்காக கிடையாது, அவருக்காக கட்சி இருக்கணும், அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்துக்கு இன்னைக்கு பாஜக தடையாக இருந்து, எந்த வகையில தடைனா, இன்னைக்கு பாஜக ஏதோ அழுத்தம் கொடுத்து நீங்க வந்து எங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்றது, அதுவே ஒரு தடையா தான் அவர் பாக்குறாரு. ஏன்னா இப்போ அதிமுகவுடைய நடவடிக்கை எல்லாம் அப்படிதான் இருக்கு. அப்போ அதை தாண்டி அவர் வரமாட்டேன்னு சொல்லும்பொழுது பாஜக வேற என்ன அஸ்திரத்தை பயன்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் அவங்க சாஃப்டா போறாங்க. நாளைக்கு அவங்க சாஃப்டா போவாங்கன்னு சொல்ல முடியாது. நாளைய விடியல் கூட அதிமுகவுக்கு எல்லாம் வரும். அதுதான் வேலுமணி போய் சொல்றாரு எடப்பாடி கிட்ட. ஏங்க நீங்க பாட்டுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு போறீங்க, நான் இருக்கிறேன், விஜயபாஸ்கர் இருக்காரு, தங்கமணி இருக்காரு, வீரமணி இருக்காரு, எல்லா மணிகளும் இருக்கும், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இருக்கும், எங்க மேலெல்லாம் கேஸ் இருக்குங்க. ஏங்க உங்க மேலேயே கேஸ் இருக்குங்க, உங்க சம்மந்தி மேல கேஸ் இருக்குங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இடி கேஸ் அவங்க எடப்பாடி சம்மந்தி மேல இருக்குங்க, உங்க மருமகம் மேல கேஸ் இருக்குங்க, ரைட்டுங்களா? எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குங்க. நாளைக்கு ஏதாவது ஒன்று அவங்க ஏடாகூடமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கோவத்தில், அப்புறம் நீங்கள் தாங்குவீங்களா அப்படின்னு. இல்லைங்க, அதுக்கு எடப்பாடி சொன்ன பதில் அப்படிலாம் பண்ணட்டுங்க, ஜெயிலுக்கு போனால் ஜெயிலுக்கு போயிட்டு போகிறோம் அப்படின்றது தான் எடப்பாடியுடைய இது. இதில் என்னன்னா, நம்ம நீதியரசர் இருக்கார் இல்லையா ஒருத்தர், சதாசிவம், அவரு வந்து பேசுறதையும் எடப்பாடி கேட்கல. ஆனால் இன்டர்னில் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அப்போ இன்னொரு அஸ்திரத்தை போடுறாங்க, 4 மினிஸ்டர் தரோம் உங்களுக்கு, சென்ட்ரல் மினிஸ்டர் 4 தரோம், அதுக்கும் எடப்பாடி பணியில்ல. அதுக்கப்புறம் இன்னொரு அஸ்திரம் போடுறாங்க, நாளைக்கு சப்போஸ் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா மத்திய ஆட்சி பிஜேபியாக தான் இருக்கும், அப்போ மத்திய மாநில உறவுகளுக்கு நீங்கள் பிஜேபி பக்கம் வரணும்ல, அப்போ தடையாக இருப்போம்ல நாங்கள் அப்படின்ற மாதிரி. அது அத்தைக்கு மீசை முளைகிட்டுயா, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் அவரோட இது. இவங்களோட அஸ்திரம். இதுக்கான பதில் வந்து எடப்பாடி சொல்றாரு. இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி மற்ற முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் எடப்பாடி கிட்ட எப்படியாவது பாஜக கூட்டணி வரணும்னு சொல்லி அவர் கடைசி வரைக்கும் இதே நிலைப்பாட்டில் இருந்தார் அப்படின்னா, மற்ற அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் வேற ஏதாவது முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா இருக்கு. வேலுமணி கட்சியை உடைப்பாரு, விஜயபாஸ்கர் உடைப்பாரு,
தங்கமணி உடைப்பார். இவங்க எல்லாருமே உடைக்கிறதுக்கான ஒரு விஷயம் நடக்கும். அதிமுக பீஸ் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் கொஹிரண்ட்டாக கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் எடப்பாடி இருக்கார். இப்படி வந்தால் ஒரு கட்சின்னு ஒன்று அதிமுகன்னு ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னா பீஸாக உடையும். இதில் என்ன விஷயம்னா பிஜேபிக்கு அதிமுக பீஸாக உடைச்சிட்டா அந்த இடத்துல பிஜேபி உட்காரணும். திமுகவை எதிர்க்கணும்னா அதிமுக அவசியம். அதிமுகவோட சேர்ந்து போனாதான் பாஜகவுக்கு கொஞ்ச நஞ்ச வெற்றியாவது தமிழ்நாட்டில் கிடைக்கும். ஓபிஎஸ்ஸை நம்பி போனாலும் கிடைக்காது, டிடிவியை நம்பி போனாலும் கிடைக்காது, சசிகலாவை நம்பி போனாலும் கிடைக்காது. தென்பகுதி மக்களுடைய வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கிடைக்கும். அதை தாண்டி இது கிடைக்காது. ஸோ அவங்க டிஸ்மேண்டில் பண்ண முடியல. இன்டர்ன் ஏடிஎம்கேக்கு இப்போ என்ன பொசிஷன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்று சேர்ந்துருச்சு. இன்டர்ன் தமிழக அரசியலில் ஒரு புதிய சூழல் உருவாயிடுச்சு. பிஜேபியே வேணான்னு சொல்லுது இல்லை ஏடிஎம்கே, அப்போ டிஎம்கேக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. பாயா எடப்பாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஜேபியை ஓட விட்டுருவோம் இந்த தேர்தலில் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வந்துருச்சு. இப்போ ஏடிஎம்கேக்கு இதனால என்ன அட்வான்டேஜ்னா திமுகவுடைய தாக்குதல்கள் இருக்குல்ல, இப்போ கொடநாடு வழக்கில் தூக்கி உள்ள உட்கார வைக்கலாம். எவ்வளோ கேசஸ் ரெடியாக இருக்குது, அதிலெல்லாம் தூக்கி உள்ள உட்கார வைக்கலாம். ஆனால் ஸ்டாலினோட நாகரிக அரசியல் அதெல்லாம் செய்ய விடல, அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இந்த அவாய்டு கண்டினியூ ஆகுது. ஒரு பெயில் பீரியட் கிடைக்குது. அரசியலில் பெயில் பீரியட் கிடைச்சா போதில்ல, ஒரு 6 மாதம். அரசியலில் ஒரு பெயில் பீரியட் கிடைச்சி தானே 4.5 வருஷம் சிஎம்மாக இருந்தார் எடப்பாடி. ஸோ இந்த பெயில் பீரியட்லாம் எடப்பாடிக்கு ஜெயில் அனுபவம்லாம் நிறைய, அதனால் அவருக்கு இந்த பெயில் அனுபவமும் நிறைய இருக்கும். எங்களுடைய பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்கள்.